அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்று தாய் திருச்சபையானது இயேசுமரி சூசையின் திருக்குடும்ப விழாவை கொண்டாடுகிறது. இன்றைய இறை வார்த்தையில் அன்னா கடவுளிடம் அஞ்சாடி சாமுவேலை பெற்றெடுத்தார். மேலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வளர்ந்து தன்னுடைய குடும்பத்தோடு பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்கு எருசலேம் சென்றிருந்தார். அப்பொழுது திரும்பி வரும்போது அவர் அங்கேயே தங்கிவிட்டார். அவருடைய பெற்றோர்கள் அவரை தேடின போது, நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும், அதனால் என்னை ஏன் தேடினீர்கள் என்று கேட்டார். நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்தி வாழ வேண்டும் என்று இறைவார்த்தை நமக்கு கூறுகிறது. நாம் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வந்தால் கடவுளோடு இணைந்திருக்கிறோம் என்பது பொருள். நாம் கடவுளோடு இணைந்திருந்தால் கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார். நாம் கடவுளோடு இணைந்து வாழ எப்பொழுதும் அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த காலை வேளையிலே உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் தேவனே. இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி ராஜா. இந்த புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி ராஜா. அன்பின் தேவனே, இரக்கத்தின் ஆண்டவரே, வல்லமையின் தேவனே, எங்களுடைய தேவைகள்லாம் சந்திக்கிற தேவனே உமக்கு நன்றி ராஜா. ஒவ்வொரு வினாடியும் எங்களை பாதுகாத்து பராமரித்து வருகிற தேவனே உமக்கு நன்றி ராஜா. எங்களுடைய தேவைகள் என்னவென்று உமக்கு தெரியும் அப்பா. எங்களுடைய மன விருப்பம் என்னவென்று உமக்கு தெரியும் அப்பா. உம்முடைய சித்தத்தின்படி எங்களை வழி நடத்தும் தேவனே. உம்முடைய விருப்பம் எங்களுடைய வாழ்விலே நிறைவேறட்டும் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிபவர்களாக வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்படி கீழ்ப்படியாத தருணங்களுக்காக இப்பொழுது மன்னிப்பு கேட்கிறோம் தேவனே. மன்னியும் அப்பா. எங்களுடைய தவறுகளையும் பாவங்களையும் மன்னித்து எங்களுக்கு ஒரு புதிய வாழ்வை கட்டளையிடும் ராஜா. எங்களோடு எங்களை வழி நடத்தும் அப்பா. பாவத்தில் தவறி விழாது எங்களை பாதுகாத்து கொள்ளும் தேவனே. ஒருவர் மற்றவர் மீது அன்பு செலுத்தி அன்போடும் இரக்கத்தோடும் வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும் அப்பா. இரக்கத்தின் தேவன் எங்கள் ஒவ்வொருவரும் இரக்கத்தினால நிரப்பும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமென். முதல் வாசகம் சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 20 முதல் 22 மற்றும் 24 முதல் 28 வரை. உரிய காலத்தில் அன்னா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார். நான் அவனை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். எல்கானாவும் அவர் வீட்டார் அனைவரும் ஆண்டவருக்கு தங்கள் ஆண்டு பலியையும் பொருத்தனையையும் செலுத்த சென்றார்கள். ஆனால் அன்னா செல்லவில்லை. அவர் தம் கணவரிடம், பையன் பால்குடி மறந்ததும் அவனை எடுத்து செல்வேன், அவன் ஆண்டவர் திருமுன் சென்று என்றும் அங்கே தங்கியிருப்பான் என்று சொன்னார். அவன் பால்குடி மறந்ததும் அன்னா அவனை தூக்கி கொண்டு 3 காலை 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவு, ஒரு தோல்பை திராட்சை ரசம் ஆகியவற்றுடன் சிலோவில் இருந்து ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தார். அவன் இன்னும் சிறு பையனாகவே இருந்தான். அவர்கள் காளையை பலியிட்ட பின் பையனை ஏலியிடம் கொண்டு வந்தார்கள். பின் அவர் கூறியது, என் தலைவரே, உம்மீது ஆணை. என் தலைவரே, உம்முன் நின்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருந்த பெண் நானே. இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன். நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார். ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். அங்கே அவர்கள் ஆண்டவரை தொழுதார்கள். இந்த ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 1 முதல் 2, 21 முதல் 24 வரை. அன்பார்ந்தவர்களே, நம் தந்தை நம்மிடம் எத்தனை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம், ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அன்பார்ந்தவர்களே, நம் மனசான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம், ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை.
கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 41 முதல் 52. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயதான போது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாள்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பி சென்றார்கள். 3 நாள்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்போது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.